இந்த பொருளில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆவீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டிப்ஸுமே மிகவும் பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்லைனை வச்சு ஒரு சில முக்கியமான குறிப்புகள் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா குழந்தைங்களோட பெல்ட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை வந்து நாள் கணக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெல்ட் என்னவோ நல்லா தான் இருக்கும். ஆனால் அதோட கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மங்கின மாதிரி ஆகிடும். அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து நல்லா புதுசு மாதிரி ஆக்குறது அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் பாருங்கள். நம்ம கொஞ்சமாக வந்து வேஸ்லைன் கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மங்கின மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி லைட்டாக வந்து கையால் லைட்டாக தேய்ச்சி விட்டாவே வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளப்பாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கூட நம்ம பெல்ட்டு ஃபுல்லாகவே வந்து லைட்டாக தடவி நம்ம இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். அந்த பக்கல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து மங்கின மாதிரி இருக்கும் கலரு. அதுலேயும் இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது அந்த பக்கலும் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பழைய பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் அந்த பெல்ட்டை இது மாதிரி புதுசாக ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து கடையில் வாங்குகிற காசும் மிச்சம். அதே டைமில் நமக்கு புது பெல்ட் கிடைச்ச ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம எப்போதும் கம்மல் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து நார்மலாக நம்ம கோல்டு கம்மல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நம்ம கவரிங் கம்மல் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மெட்டல் கம்மல் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காது அரிப்பு ஏற்படும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா ஒத்துக்காத கம்மல் போடும்போது ஒரு மாதிரி வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வேஸ்லைன் எடுத்து கொஞ்சமாக அந்த காது நம்ம திருகாணி திருகும் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காதையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்மல் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஐலைனர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருவோம். நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஐலைனர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் நம்ம வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்ச நாள் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடம் பார்த்திங்கன்னா டைட்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ண முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வேஸ்லைனை எடுத்து அந்த மூடி நம்ம திருவோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கும்போது எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஈஸியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதே மெத்தடை பார்த்திங்கன்னா நம்ம நெயில் பாலிஷ்க்கும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து செப்பல் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் நம்ம சில டைமில் வந்து செப்பல் வாங்கிடுவோம். அந்த மாதிரி பிளாக் கலர் செப்பல் வாங்கும்போது நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த செப்பல் வந்து சீக்கிரமாக பிஞ்சு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்லைனை கொஞ்சமாக எடுத்துகிட்டு செப்பல் ஃபுல்லாகவே லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நம்ம எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மண்ணு படிஞ்ச மாதிரி இருக்கும் அங்கே எல்லாமே நம்ம அந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கோன்னா அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செப்பல் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்கும். இதுக்காக அடிக்கடி நம்ம வந்து தண்ணியில் வந்து நம்ம கழுவி செப்பல் வந்து வீணாக போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டால் வந்து செப்பல் வீணாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா தெரியாமலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து செப்பலை வந்து போட்டு போவோம். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்லைனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் கூட தெரியாமல் இருந்திருப்போம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பென் சைடும் நல்லா அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம செப்பல் வந்து துடைக்கும் போது தெரியவே இல்லை பாருங்கள். ஆனால் நான் செப்பல் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு நம்ம செப்பலில் அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம ஃபங்க்ஷன் போகிற டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது செப்பல் போட்டுக்கிற ஒரு ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே செப்பலில் பார்த்திங்கன்னா நம்ம புது செப்பல் வாங்கும்போது பார்த்திங்கன்னா காலை வந்து ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி இருக்கும். சில டைமில் பார்த்திங்கன்னா பெல்ட்லாம் வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம வேஸ்லைன் எடுத்து எங்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி நினைக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேஸ்லைன் அப்ளை பண்ண கொஞ்சமாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், ஜீன்ஸ் பேண்ட் வந்து பயன்படுத்துவாங்க. ஜீன்ஸ் பேண்ட் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, என்ன தான் ஜீன்ஸ் பேண்ட் புதுசாக இருந்தாலும் கூட அதோட ஜிப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து போடாமல் இதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வேஸ்லைன் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எப்படி வந்து ஜிப்பை வந்து நல்லா போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அங்கங்கே வந்து சுத்தமாக வந்து ஜிப்பை போடவே முடியல. இதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பாருங்கள். கொஞ்சமாக வேஸ்லைன் எடுத்து நம்ம வந்து ஜிப்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம நல்லா நிறையாவே வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரக்காக இருக்குதோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜிப்பை போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம ஜிப்பு போடுறது வரும். இதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல பேண்ட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஜிப்பு போடவே முடியல, இந்த ஜீன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நல்ல பேண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து பசங்களை யூஸ் பண்ண வச்சிடலாம். கண்டிப்பாக பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் கிச்சனில் வந்து இந்த மாதிரி வந்து சிஸ்ஸர், நைஃப் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நாள் கணக்காக யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை இருக்காது. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம மாதக்கணக்காக வச்சுருக்கும் போது என்றைக்காவது வந்து அது தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் அது வந்து துருப்பிடிச்சி போயிடும் இல்லையா? அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லைன் எடுத்து நம்ம அப்பப்போ அப்ளை பண்ணி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா எப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. நல்லா புதுசு மாதிரி இருக்கும். அதே டைமில் நல்லாவும் வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நாள் கணக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே கரண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அர்ஜென்ட்டாக வந்து சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிடும். அந்த டைமில் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் இல்லையா? அந்த டைமில் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து ஒரு டிப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து இஞ்சியை பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி நீல வாக்கில் வந்து நம்ம வந்து நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அரைக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து குட்டியான வந்து காய் சீவிர பிளேட் இருக்கு இல்லையா? அந்த பிளேட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து நான் வந்து கவர் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கவர் போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி, அதை வந்து நல்லா நம்ம வந்து காய் சீவிர மாதிரியே நல்லா துருவி எடுத்துடணும். அந்த மாதிரி துருவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பேஸ்ட் மாதிரியாக நமக்கு கிடச்சிரும். நம்ம வந்து என்ன வந்து குழம்பு வச்சாலும் சரி அப்படி இல்லைனா கிரேவி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு திப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கவே இருக்காது. அதுவே நம்ம வந்து உரலில் போட்டு இடித்தாலுமே பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஹோல் இருக்குல்லையா? அதில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக தேய்க்கும் போது அது உள்ளே போய்ட்டு நம்ம வந்து திருப்பி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மேலே நம்ம கவர் போட்டு நம்ம வந்து சீவும் போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம வந்து பூண்டையும் பார்த்திங்கன்னா சின்னப்பல் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கலாம். இதுவே வந்து நல்லா பெரிய பல் பூண்டு இருக்கு இல்லையா? மலை பூண்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம கவர் எடுத்து வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா தூக்கி கூட போட்டுடலாம். பிளேட் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நமக்கு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மாட்டி வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.